மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு தடையா இருப்பது அலட்சியமா இல்லை அதீத நம்பிக்கையா என்று பேசுவதற்காக 8 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அலட்சியம் தாங்க, நான் வந்து பேசுவதை கப்பத்துக்கு எங்கிட்ட கொடுத்து போயிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஸ்னேகா. வாங்க ஸ்னேகா. அனைவருக்கும் வணக்கம். தேடி சோறு நிதன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி குழ பருவம் எய்து கொடுங்கூற்று திரையட பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று எனக்கு தன்னம்பிக்கையோடு வாழ கற்றுக் கொடுத்த எட்டே உருத்து புயல் மகாகவி பாரதியாரை முதலில் வணங்கி அவைக்கு என் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். அலட்சியம் என்று சொல்லுக்கு ஒரு உதாரணம் என்றால் இன்றைய மாணவர்கள் தான். அப்போ எங்களோட மாணவர்கள் அலட்சியமா இருக்காங்க சொல்றீங்க? அப்படி இல்லை நடுவர் அவர்களே, படிக்கிற பசங்களும் இருக்காங்க, படிப்பு வராத பசங்களும் இருக்காங்க. ஆனா இவங்களை விட தண்ணீர் சிறப்போட படிப்பு வந்தும் அலட்சியத்தோட படிக்காம இருக்கிற பசங்களும் இருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா ஒரு ஆள் இருக்காங்க, கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற திறமை இருந்தும் கிளாஸ் டைம்ல தூங்கி தூங்கி மார்க் வரல நழுது வீட்டுல ஃபீஸ் கட்ட மாட்டேன்னு சொல்ற அப்பா கிட்ட திட்டு வாங்கி அக்கா படிச்சுடா நீ எப்படி படிக்க போறேன்னு கேட்கிற அம்மா கிட்ட பதில் சொல்ல முடியாம அம்மா கிட்டே திரும்ப போன் கேட்டு திட்டு வாங்கி அலட்சியத்தோடு இருந்ததுனால 10th SSLC எக்ஸாம்ல மார்க் விட்டு இன்னும் ஃபெயில் பண்றா ஒரு பொண்ணு. அப்படி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற திறமை இருக்க பொண்ணு யாருமா? யாரும் இல்லை நடுவரே, நான் தான். இதை நான் ஏன் சொன்னேன்னா, கிடைக்க முடியாத பொருள் கிடைக்க கூடாதவர்கள் கையில் கிடைக்கும் பொழுது அதன் மதிப்பு புரியாமல் போய்விடுகிறதே, இது அலட்சியம் தானே. அனைத்தும் இருந்தால் அலட்சியம் என்பதால் தான் சிலவற்றை கிடைக்க முடியாத வரிசையில் வைத்திருக்கிறது காலம். இல்லாத போது தேடல் அதிகம், இருக்கும் பொழுது அலட்சியம் அதிகம். இதுதானே இங்க நடக்குது. என் தமிழ் ஆசிரியர் சொல்லுவாங்க, முற்றத்து மலைக்கு மனமில்லைன்னு. அப்படின்னா அவங்க பீரியட் வைஸ் கிளாஸ் எடுத்தாலும் ஒரு சில மாணவர்கள் அதை அலட்சிய போக்கோட கவனிக்காம இருப்பாங்கல்ல, அதுதாங்க. இதை விட சிறந்த உதாரணம் மாணவர்களுக்கு இருக்க முடியும். அதீத நம்பிக்கையை பற்றி பேச வரும் என் எதிரினருக்கு நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். அதீத நம்பிக்கை என்பது நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டே பிறக்குது. எனவே அச்செயலில் பிசகு ஏற்பட்டாலும் செய்த தவறு தெரியும், அதை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்புள்ளது. ஆனால் அலட்சியம் ஓர் செயலில் இருந்தால் அச்செயலின் அடி தளத்தையே அது ஆட்டி பார்க்கும். நடுவர் அவர்களே, அலட்சியம் என்பது மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு மட்டும் அது ஒரு தடை அல்ல, அது நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் ஒரு தடைதான். தரமற்ற உணவுகளை விற்கும் உணவகங்களில் அலட்சியம், குற்றம் செய்தவனுக்கு நீதிமன்றத்தின் நீதி தேவதையும் தண்டனை கிடைக்காதது அதிகாரிகளின் அலட்சியம், இப்படி பல அலட்சியங்கள் நம் நாட்டில் உள்ளன. சிறிய வேலைகளில் அலட்சியம் காட்டுவதால் தான் நாம் பெரிய தவறுகளை செய்ய கற்றுக்கொள்கிறோம். அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை யாருக்கும் தெரிவதில்லை. எல்லோர் வாழ்வில் அலட்சியம் ஒன்று நம்மோடு பிறக்கவில்லை, அது நமக்கு தெரியாமலும் நம் வாழ்வில் வருவதில்லை. ஆனால் அது நம் வாழ்வில் பெரிய மாற்றங்களை நிகழ்த்தி விடுகிறது. நடுவர் அவர்களே, அலட்சியம் எல்லோர் வாழ்விலும் இருக்கும், அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான் வாழ்க்கை. எனவே மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு தடையாய் இருப்பது அலட்சியமே அலட்சியமே என்று ஆணித்தனமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஐயோ, நான் எதிர்பார்க்கவே இல்லை, செம்மையா பேசிட்டாங்க. இல்ல ஒத்துக்கிட்டே இது போகாட்டாங்க, நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்ப நான் வந்து பேசினாலே நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஸ்வீட் குரூப்பா. உயிர் தந்த தாய்க்கும் உணர்வு தந்த தமிழுக்கும் எனது முதன்மை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களோட முன்னேற்றத்திற்கு தடையா இருப்பது அதீத நம்பிக்கை தான் என்ற தலைப்புல என்னுடைய விவாதத்தை முன்வைக்க வந்துள்ளேன். வாழ்க்கையில முன்னேறுவோமா முன்னேற மாட்டோமானே தெரியாம இப்ப கூட உங்க தேர்வறையில உங்க வாழ்க்கை கதையே பல கோணங்கள்ல பக்கம் பக்கமா எழுதி அதனால ரொம்ப சோர்வடைந்து என் முன் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்துல் கலாம் சொன்னாரு, கனவு காணுங்க அப்படின்னு. ஆனா நம்ம எதை நினைச்சு கனவு காண்றோம்? ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல நான் எல்லாம் படிச்சுட்டேன்
இனி பப்ளிக் எக்ஸாம் போறோம், கட்டுறோம், தூக்குறோம் இப்படின்னு அதீத நம்பிக்கையோட இருக்கிறவனும் இருக்கிறான். இன்னொரு பக்கம் பொங்கல் லீவ்ல என் பிளானே வேற அப்படின்னு சொல்லிட்டு வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்ன்ற மாதிரி சாப்பிடுறோம், விளையாடுறோம், தூங்குறோம், ரிப்பீட், சாப்பிடுறோம், விளையாடுறோம், தூங்குறோம், ரிப்பீட் அப்படின்னு அதீத நம்பிக்கையோட இருக்கிறவனும் இருக்கிறான். என்ன நடுவில் வருது? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கரெக்ட் தான். இப்போ அதீத நம்பிக்கை அப்படின்றத மாணவர்களோட பக்கத்துல இருந்து பார்க்கும்போது ரெண்டா பிரிக்கலாம். ஒரு பக்கம் எனக்கு எல்லாமே தெரியும், பப்ளிக் எக்ஸாம்ல நான் சென்டம் தான் அப்படின்னு அதீத நம்பிக்கையோட இருக்கிறவனும் இருக்கிறான். இன்னொரு பக்கம் என் வழியே தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 10 நிமிஷத்துல மச்சான் 1 மார்க் மட்டும் சொல்லிடா அப்படின்னு அவன் மேல இருக்கிற அதீத நம்பிக்கையில கெத்தா எக்ஸாம் ஹாலுக்கு போறீங்க. அங்க போனா இருங்க பாய் அப்படின்னு ஒரு நம்ம சோழியை முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்னு ஒரு மொமெண்ட் வந்து இப்போ நீங்க இங்க இருக்கிறதுக்கான காரணமும் உங்களோட அதீத நம்பிக்கை தான். இப்போ கூட நம்ம எதிர்கட்சிக்காரங்க சொன்னாங்க, அதாவது உணவுத்துறையில அலட்சியமா, நீதி தேவதை முன்னாடி அலட்சியமா அப்படின்னு பயங்கரமா சொன்னாங்க. ஆனா உணவுத்துறையில வந்து அலட்சியம் வர்றதுக்கான காரணம் அவங்க வந்து அந்த உணவு அதிகாரிகள் வந்து அவ்வளவு சீக்கிரம் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற அந்த அலட்சியத்தினால அந்த அதீத நம்பிக்கையினால தானே அந்த அலட்சியமே வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம எல்லாருமே எம்ஜிஎம் போனோம், நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ரேஞ்சர் ரைட் போயிருப்போம். உங்கள் எல்லாருக்கும் அதில் ஒரு அனுபவம் இருந்திருக்கும். அதே மாதிரி எனக்கு ஒரு அனுபவம். இப்போ என்னன்னா, என்னோட கட்சிக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஹைட்னா ரொம்ப பயம். அப்போ அவங்ககிட்ட இது மாதிரி ரைடு போகிறோம், நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க பயங்கர அதீத நம்பிக்கையோட சொன்னாங்க, இதானே பார்த்துக்கலாம், நான் ரோலர் கோஸ்டரே போயிட்டேன், இல்லைன்னா என்ன அப்படின்னு பயங்கர அதீத நம்பிக்கையோட சொன்னாங்க. கடைசியில் ஏன் தான் வந்தோம்னு ஆயிடுச்சு போல அவங்களுக்கு. ஏன்னா இதில் முக்கியமானது என்னன்னா, அவங்களோட அதான் இதானே அப்படின்ற வார்த்தை அவங்களோட அதீத நம்பிக்கையினால வந்துச்சு. பார்த்துக்கலான்ற வார்த்தை அவங்களோட அலட்சியத்தினால வந்துச்சு. இப்போ விட இதை விட அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, டைட்டானிக் பற்றி தெரியாதவனே இங்கே இருக்க மாட்டான். டைட்டானிக்ல வந்து பல கதைகள் உங்களுக்கு நான் சொல்லும்போது ஞாபகம் வந்திருக்கும். டைட்டானிக்கும் அதீத நம்பிக்கைக்கும் என்ன ஒரு சம்பந்தம்னு பார்த்தோம்னா, டைட்டானிக் கப்பல் வந்து பல கோடி செலவில் பயங்கரமா உருவாக்குனாங்க. அது மூழ்கவே மூழ்காதுன்னு அதனால அவ்வளோ அதீத நம்பிக்கை வச்சு தான் உருவாக்குனாங்க. கடைசியில அது முதல் பயணத்திலேயே ஒரு பனிப்பாறையில மோதி அது மூழ்கிடுச்சு. இப்போ இதுக்கும் அதீத நம்பிக்கைக்கும் என்ன ஒரு சம்பந்தம்? திரும்பி நாம் யோசிப்போம். இப்போ என்னன்னா, அதை ஓட்டின கேப்டன் அவருக்கு அது அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி அவரோட கடைசி பயணம். அவர் பார்த்துக்கோங்க, அவர் எவ்வளோ அதீத நம்பிக்கையோட இருந்திருப்பாரு. அவர் வாழ்க்கையில எவ்வளவோ பனிப்பாறைகளை பார்த்துருப்பாரு, எவ்வளவோ பயங்கரமானதெல்லாம் பார்த்துருப்பாரு. இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு அவர் அதீத நம்பிக்கையோட அவர் அந்த பயணத்தை தொடங்கினாரு. கடைசியில கப்பல் முங்கினது மட்டும் இல்லாம நம்ம இப்போ கூட நினைக்கிற பல பேரோட வாழ்க்கை கூட அதுல முங்கி போயிடுச்சு. என்னன்னா, அதீத நம்பிக்கை இருக்கிறவங்கிட்ட தான் அலட்சியமே இருக்கு. அதீத நம்பிக்கையினாலதான் அலட்சியம் அப்படின்னு சொல்லி மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கும் தடையா இருப்பது அதீத நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு இருப்பாய் அப்படின்னு பல பஞ்சடைகளுக்கு பேசி மிக சிறப்பா பேசினாங்க. இதுக்கு இன்னொருத்தவங்க சொல்றாங்க, எவ்வளவோ பேசிட்ட இத பேச மாட்டேனா அப்படின்னு எங்க சொன்னாங்க. பூர்ணிமா வாங்க. தாமரை போல் வீட்டிற்கும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கமும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களும். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வானம் மலர்ந்து அனைத்து மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே என்று என் தமிழ் மொழிக்கு வாழ்த்து கூறி என் உரையை தொடங்குகிறேன். டைட்டானிக் மூழ்கினதுக்கு அதீத நம்பிக்கை தான் காரணம்னு எதிரணியில சொன்னாங்க. டைட்டானிக் மூழ்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதோட கேப்டன் மக்களையாவது காப்பாற்றணும் அப்படின்னு மற்ற கப்பல் ஏதாவது பக்கத்துல இருந்தா அவங்களுக்கு சிக்னல் அனுப்பி உதவி கேட்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணார். சிக்னலும் அனுப்பினார். டைட்டானிக்கு 15 மைல் தூரத்துல கலிபோர்னியால ஒரு கப்பல் இருந்தது. அந்த கப்பலோட கேப்டன் ரேடியோவை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டார். இதனால அவங்க டைட்டானிக் அனுப்பின சிக்னல் அவங்களுக்கு வரவே இல்லை. ஒருவேளை அவர் ரேடியோவை ஆன் பண்ணியிருந்தானா அந்த கப்பல்ல போன எல்லா மக்களையும் அவங்க காப்பாத்திருக்கலாம். டைட்டானிக் மூழ்கினதுக்கு வேணா அதீத நம்பிக்கை காரணமா இருந்திருக்கலாம். ஆனா மக்கள் எல்லாரும் இறந்ததுக்கு அலட்சியம் தான் இந்த காரணம். நடுவே கப்பல் மூழ்கினா மறுபடியும் கட்டிடலாம். ஆனா உயிர் போனா வருமா? எப்படிங்க வரும்? அலட்சியம் வரதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா? சோம்பல் தாங்க. காலையில நேரத்துக்கு எழுந்துக்க மாட்டோம். 8 மணி பள்ளிக்கூடத்துக்கு 7:50 தான் வீட்டுல இருந்தே கிளம்புவோம். இன்னும் சில பேர் 8:30 கூட வராங்க தெரியுமா?
மன்னன் கிட்ட போய் சொல்லணும். இதுக்காக குதிரையில ஏறி வேகமா கிளம்புறான். போகும்போது குதிரையோட லாடத்துல இருந்து ஒரு சின்ன ஆணி வந்து கரண்டி விழுந்துருது. இதனால அதை அவன் அலட்சியப்பட்டுட்டு ஆணிதானன் அப்படின்னு அவனோட பயணத்தை தொடர்ந்தான். கொஞ்ச தூரம் போனோடனே ஆணியோட சேர்ந்து லாடமும் சேர்ந்து விழுந்துருது. இதனால குதிரையோட வேகம் குறைஞ்சிருது. அவனோட நாட்டை போய் அடையும் போது ஏற்கனவே பகைவர்கள் அவனோட நாட்டை கைப்பற்றி இருந்தாங்க. நாமும் அப்படித்தானே இருந்தோம். அந்நியர்கள் நம்மளுக்கு வியாபாரத்துக்கு தானே வராங்க அப்படின்னு அலட்சியமா இருந்ததுனால்தான் 300 ஆண்டுகள் அந்நியர்கள் கிட்ட நம்ம அடிமையாவே இருந்தோம். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் சிறுகமும் பல்குத்தோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பயன்படுத்தி வெற்றி அடையணும்னு நினைப்பாங்க. அதனால மாணவர்கள் ஆகிய நாம அலட்சியப்படுத்திட்டு நம்ம லட்சியத்தை நோக்கி முன்னேறணும்னு நான் கேட்டுக்கிறேன். எனவே மாணவர்களின் அலட்சியத்திற்கு காரணமாக இருப்பது, மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருப்பது அலட்சியமே என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா பேசுறீங்கம்மா. இதுக்கு வந்து முரண்பாடா பேச வராங்க நம்மளோட அக்ஷயா. அரங்கில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல்கள் வணக்கங்கள். என்ன எழுதினோன்னே தெரியாம ஏதோ ஒன்று எழுதிட்டு அப்பாடா நான் ஒரு பேரை ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்ற மனதைரியத்தோட உட்கார்ந்துருக்கும் மாணவர்களுக்கும், நாங்கள் எழுதிய எங்கள் சொந்த கதை சோக கதையெல்லாம் திருத்த போகிற ஆசிரியர்களுக்கும் என் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிவிட்டு என் விவாதத்தை துவங்குகிறேன். அதிக நம்பிக்கைனா என்னங்க? நடுவர் அவர்களே, உங்களுக்கு தெரியுமா அதிக நம்பிக்கைனா என்னன்னு? அதை சொல்லதான் நீங்க வந்திருக்கீங்க, சொல்லுங்க. என்னாலையும் முடியும்னு நினைக்கிறது. தாவீது வந்து அவங்ககிட்ட ஒன்றும் பெரிய படைக்கருவிகள்லாம் எதுவும் இல்லைங்க. அவ வந்து வெறும் ஒரு கூழாங்கல் அப்புறம் ஒரு உண்டிகோலோட தான் அங்கே போனான். உண்டிகோலை வச்சு ஒரே ஸ்பாட்டு கோலியாட் அவுட். இதெல்லாம் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. எனவே மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு தடையா இருப்பது அதிக நம்பிக்கை மட்டும்தான் என்று கூறி என் விவாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா பேசுறீங்கம்மா. 2 குட்டி ஸ்டோரியை சொல்லி எதிரணிக்கு ஆப்பு வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆப்பு தடையவே இல்லாம அழிக்க வராங்க நம்ம துர்கா தேவி. அனைவருக்கும் வணக்கம். நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி கத்த கசடரப்படி அகம் புறப்படி தமிழ் அன்னையை படியாய் வைத்து உன் வாழ்வைப்படி என்றார் பாரதிதாசன். இன்று கணக்கு தேர்வில் பண கணக்கை கணக்கே இல்லாமல் போட்டு தலை புலம்பி அமர்ந்திருக்கும் என் தோழர்களுக்கும் என் தோழிகளுக்கும், தன்னை விட உயரத்தில் நிற்க வைக்க எங்களை தரணியை ஆள வைக்க முழு மூச்சாய் உழைக்கும் ஆசிரியர்களுக்கும் எதிரணியினர் மற்றும் நடுவர் அவர்களுக்கு என் வணக்கத்தை கூறி என் வாதத்தை முன்வைக்க வந்துள்ளேன். அலட்சியம்னா என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எனக்கு தெரிஞ்ச அலட்சியத்தை பத்தி சொல்றேன். பல தேர்வுகள் நம்ம தோல்வியை சந்திச்சிட்டோம். இனி வர தேர்வுலையாச்சும் ஏதாவது முயற்சி பண்ணுவோம்னு சொல்லி அட்டவணையெல்லாம் போட்டு டியூஷன் எல்லாம் சேர்த்து தூங்காம கொல்லாம படிச்சுட்டு தேர்வுக்கு முதல்ல நாள் ஒண்ணுமே ரிவைஸ் பண்ணாம போயிட்டு எக்ஸாம்ல போட்ட விட்டு முடிக்கிறோமே, அது பேர் தான் அலட்சியம். மகாபாரதத்துல துரோணாச்சாரியா நம்முடைய மாணவர்களுக்கு அம்பு எய்த பரீட்சை வைக்கிறாரு. அதாவது ஒரு மரத்துல இலக்க வச்சுட்டு இதுல உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதுன்னு கேட்கிறாரு. எல்லா மாணவர்களும் வரிசையா வந்து எனக்கு இதுல இலை தெரியுது, மாவடு தெரியுது, கனிகள் தெரியுதுன்னு சொல்றாங்க. ஆனா அர்ஜுனா வந்து எனக்கு இதுல கிளியின் கண்கள் தெரியுதுன்னு சொல்றாரு. துரோணாச்சாரியாருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இவரே இப்படி சொல்றாருன்னு. கேட்டதுக்கு அர்ஜுனா பதில் சொன்னாரா, என்னுடைய கவனம் உங்களுடைய கேள்வியின் மீதும் இந்த மரத்தின் மீது தான் இருந்துச்சு, அதனாலதான் என்னால சரியான விடையை சொல்ல முடியுதுன்னு சொன்னாரா. கேள்விக்கு படப்படன்னு பதில் சொல்றது பேர் புத்திசாலித்தனம் கிடையாது. சரியான கேள்விக்கு கவனத்தோட சரியா பதில் சொல்றதுதான் புத்திசாலித்தனம். நம்ம முன்னேற்றத்திற்கு தடையா அன்போ பாசம் ஏதோ ஒன்று இருக்கு, உங்க லட்சியத்தை அடைய விட முடியலையா, அதுவும் உங்களுக்கு பகைதான். எதிரணியில ஸ்வீட்ல ரொம்ப அழகா டைட்டானிக் கதையை சொல்லியிருந்தாங்க. ஆமா, அதீத நம்பிக்கையில தான் டைட்டானிக் கட்டப்பட்டுச்சு, அதீத நம்பிக்கையில தான் பயணத்தை துவங்கிச்சு. ஆனா உங்களுக்கு முன்னாடி பெரிய படிப்பாறை இருக்குன்னு பல கப்பல்கள் கிட்ட இருந்து எச்சரிக்கை வந்து அதை அலட்சியப்படுத்துறதுனால தான் கப்பல் போயிடுச்சு. அவங்க வீழ்ச்சிக்கு காரணம் அலட்சியம் தான், அதீத நம்பிக்கை கிடையாது. இன்னொரு எடுத்துக்காட்டு, காலையில இங்க எந்திரிக்கிறது யாருக்கெல்லாம் கஷ்டம்? எனக்கு கஷ்டம் தான். நடுவரே, உங்களுக்கு எப்படி? எனக்கு ரொம்ப 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 கஷ்டமா. 8 மணிக்கு மார்னிங் கிளாஸ் எந்திரிக்கிறதுக்கு எவ்வளவு திணறும். ஆனா என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துக்கோமா இதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு. சரி, இப்ப நடந்த நிகழ்வு எடுத்துக்காட்ட சொல்றேன். எம்ஜிஎம் டூர் அனௌன்ஸ் பண்ணதும் எவ்வளோ ஜாலியா இருந்தோம். 8 மணிக்கு தான் ஸ்கூலுக்கு வர சொன்னாங்க. 6 மணிக்கு அலாரத்தை வச்சு கடகடன்னு எந்திரிச்சு அந்த பனி நேரத்துல சுடுதண்ணி எல்லாம் போட்டு குடிச்சு தலையெல்லாம் வாரி பொருள் எல்லாம் பையில
அதே மாதிரி இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு சீக்கிரம் போனா நாளைக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமா ஸ்கூலுக்கு போகலாம். அலட்சியத்துக்கு இது இன்னொரு அழகான எடுத்துக்காட்டு. இன்றைய திருவள்ளுவர் சொல்றாரு, நெடுநீர் மறவி மடிதுயில் நான்கும் கெடுநீரா காவக்கல். அலட்சியம், சோம்பல், மறதி, அளவுக்கதிகமான கும்பம் ஒருவருடைய வாழ்க்கையை கெடுக்குதுன்னு சொல்றாரு. இதுல கூட அலட்சியத்தை முன்னாடி வைக்கிறாரு. அதீத நம்பிக்கை ஒன்றும் கிடையாது. அலட்சியத்துக்கும் லட்சியத்துக்கும் ஒரு வார்த்தை வித்தியாசம் தான். இன்றைய லட்சியம் நாளைய சாதனை, இன்றைய அலட்சியம் நாளைய சோதனை. லட்சியத்திற்கு தடையாயிருப்பது அலட்சியமே என்று எங்கள் பக்கம் தீர்ப்பை தருமாறு நன்றி கூறி வேண்டுகிறேன். அப்பாடா, ஒரே வீச்சு நம்ம எல்லோரின் மனதையும் கவர்ந்து விட்டது அல்லவா? இதுக்கு சரியா ஒரு ஆள் தான் பேச முடியும். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆளு வேற யாரும் இல்ல, கிஷோர். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். பாட்டு ஒன்று பாடட்டுமா? நடுவர் தான் கேட்டு வார்த்தையாலே அடிக்கட்டுமா? எதிரடிய தம்பி, இது பாட்டு மன்றம் இல்லப்பா, பட்டி மன்றம். அடுத்தது அதுதான் வர நடுவர்களே. எதிரணியிலிருந்து வந்து சொன்னாங்க, ஆங்கிலேயர்கிட்ட 300 ஆண்டுகளால் அடிமைப்பட்டமா நம்ம மக்கள் அழைச்சிட்டாங்க. இல்லைங்க, ஆங்கிலேய வணிகத்துக்கு தானே வராங்க. அவங்க மீது கொண்டு அதிக நம்பிக்கை தாங்க நம்ம மக்கள் 300 ஆண்டுகால் அடிமைப்பட்டாங்க. அடுத்தபடியா வந்து எதிரணியிலிருந்து துர்கா வந்து சொன்னாங்க, ஏதோ துரோணாச்சாரிய பார்த்தாரும் நம்ம விட்டா என்னங்க, அதே மகாபாரதத்தில் சொல்றாங்க, துரியோதனும் அவன் தம்பியும் அவன் மீது கொண்ட அதிக நம்பிக்கையால தான் அவ்வளவு பெரிய சபை முன்னாடி திரௌபதியை மாணவர்கள் செஞ்சாங்க. அவ்வளவு அவன் மீது கொண்ட அதிக நம்பிக்கையே அன்றைக்கு குருக்குல வம்சமே நடந்து போட்டு நடத்துறாரு. நான் சொல்லுறேங்க, எளிமையான கதை நம்ம பசங்களுக்கு புரியுற மாதிரி. வேற ஒரு கதை என்னங்க, முயல் நமக்கு தாங்க. முயலுக்கு ஆமைக்கு ஓட்ட பண்ணி வச்சாங்க. முயல் தான் மீது கொண்ட அதிக நம்பிக்கையால படுத்துறங்கிட்டு இருந்துச்சு. ஆனா ஆமை இதுவும் கவனத்தை இல்லாம இலக்கை நோக்கி போச்சு. ஆமை தான் வெற்றி பெற்றது. சின்ன குழந்தை கூட கேட்டா சொல்லுங்க, தலை தோனி பேர. தலை தோனி கிட்ட ஒரு பேட்டியில் கேட்டாங்க, உங்க வெற்றியின் தோல்வியை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அவர் சொன்னாரு, என் மீது எப்போதுமே நான் அதிக நம்பிக்கை கொள்ள மாட்டேன். அதுவே என் வெற்றிக்கு காரணம். நம்ம தலை தோனி இதெல்லாம் விடுங்க. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை சொல்லுங்க. நானும் என் நண்பனும் நடந்து போயிட்டு இருந்தோம் ரோட்ல. அவன் சொன்னான், நான் கரண்ட் கூட விளையாடணும்னு சொன்னேன். சரிதான் சொன்னேன். திடீர்னு பார்த்தா பக்கத்தில் இருந்த கரண்ட் கதையை பிடிச்சிருந்தான். விதி யாரா விட்டது? அவனை சொல்றது அந்த கதையா? அவ்வளவு தூரத்துல போய் விழா நடுவார்களே. அங்கதான் இருக்காரு நடுவார்களே. இதெல்லாம் விடுங்க. நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, ஓவர் கான்பிடன்ஸ், டிஸ்கரேஜ். இதை விட அவர் என்ன எடுத்துக்காட்டு வேணும் நடுவார்களே? இன்னைக்கு நாள் கதை ஒன்று சொன்னாங்க, எப்படியாவது பரிச்சையில் 1 மார்க் நண்பன் கிட்ட கேட்டு எழுதிடலாம், 2 மார்க் அங்கே கேட்டு எழுதிடலாம். நானும் வந்தேன். அங்க வந்து பார்த்தா ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. திரும்ப கூட முடியல. வெறும் பேரை மட்டும் எழுதி கொடுத்துருவாங்க நடுவார்களே. என் மீது கொண்டு அதிக நம்பிக்கை தான் இன்னைக்கு நான் பரிச்சையில் தோற்றதுக்கு காரணம் நடுவார்களே. நடுவர்களே, எதிரிலிருந்து துர்கா வந்து சொன்னாங்க, ஏதோ ஒரு திருக்குறள்ல அலட்சியம் வந்துருச்சு, அதை எடுத்துட்டு வந்து சொல்றாங்க நடுவர்களே. அப்ப நீங்க 1329 திருக்குறளை அதீத நம்பிக்கை மூலமா எழுதான்னு சொல்ல வரீங்களா? அப்படி எப்படி சொல்ல முடியும் நடுவர்களே? கிடையாதுங்க. திருவள்ளுவர் அதீத நம்பிக்கை மூலமா எழுதல, அவர் மேல இந்த தன்னம்பிக்கை மூலமா தான் எழுதியிருக்காரு. இங்க ஒரே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நடுவர்களே, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்றி. உணவுக்கு மட்டுமல்ல, நம்பிக்கைக்கு தாங்க. நான் இங்கு நிற்பதற்கு அங்கு நிற்கும் எனது ஆசிரியர்களே காரணம். வாய்ப்பளித்த என் தமிழ் ஆசிரியர்களும் இம்மேடை அமைத்து கொடுத்த பள்ளி நிர்வாகத்திற்கும் நன்றி, வணக்கம். என் பேச்சு பிடித்தால் தங்கத்தட்டு தர வேண்டாம், வெள்ளி தட்டு தர வேண்டாம், கைத்தட்டலே போதும். தங்கத்தட்டும் தர மாட்டோம், வெள்ளித்தட்டும் தர மாட்டோம், கைத்தட்டல் மட்டும்தான் தருவோம். அடுத்து வரப்போறவர் பார்த்தீங்கன்னா, ஐயோ இவரு பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு சொல்ல சொன்னாருங்க. எப்பா நீ இதை விட பேசுவ, நான் கம்மியாதான்ப்பா பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். 10 பாட்டால் பாடப்பட்டு 8 தொகையில் 8 சிகரம் தொட்டு 5 காக்கியங்களால் காப்பப்பட்டு செல்லாப்போதால் செழிக்கப்பட்டு கம்பனால் பல காவியங்கள் படைக்கப்பட்டு தன் தாயிலமான குமரி
அந்த உறுப்புகளுக்கு நம்ம அழைச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம அணில இருந்து அழைச்சது சொல்லி சொன்னாங்க. நான் எனக்கு அனுப்பி புரிஞ்சுக்கிட்டேன். லட்சியத்தை அடைய விடாமல் தடுப்பதே அலட்சியம் தானுங்க. லட்சியங்க தலைப்பிலே இருக்கு. இதுக்கு மேல என்னங்க வேணும் நடுவே? கரெக்ட். பத்தாவதுக்கு நம்ம அன்றாடம் படிக்கிற குர்ஆன் சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுமா? நாம் அலட்சியத்தினால் செய்யும் தவறுகள் சில வினாடிகளுக்கு மட்டுமே. நாம் அலட்சியத்தினால் செய்யும் தவறுகள் சில வினாடிகளுக்கு மட்டுமே. ஆனால் அவற்றுக்கான தண்டனைகள் பல யுகங்களுக்கு கிடைக்கும். சரியான சொல்றது. தம்பி குரானை படிச்சிருக்கீங்க போலயே. களவு கட்டுறது தமிழ் சொல்லி கொடுத்துருக்காமா? ஆஹா. நான் பத்தாவதுக்கு எக்ஸாம் டைம் முன்னாடி என்ன பண்ணுவோம்? போன் இன்ஸ்டாகிராம்ல காத்து மேல காத்து இல்ல அப்படின்னு ரீல்ஸ் பார்த்துருப்போம். அதை மாதிரி இருக்கும். காத்தோட காத்தா பாய் கிடைச்சிருக்கோம். இது எதனால? அலட்சியத்தினால தானாங்க. பத்தாவதுக்கு எதோ நீ சேர்ந்த அன்பத்தோட ஸ்வீட்டிங் ஒன்று சொன்னாங்க. ஏமா 6 மாசமா டீச்சர்ஸ் படிங்க மார்க் முக்கியம் காலேஜ் கிடைக்காது காலேஜ் அனுபவிப்பாங்க. அதையும் மீறி ஆப்பிள் எக்ஸாம் தானே அது தானே அலட்சியமா விடுறது ஊத்தாப்பு தானமா? அதுக்கு அதிகம் சொல்லிட்டு இருக்கீங்க. பத்தாவதுக்கு அன்பத்தோட கிஷோர் சொன்னாரு, மகாபாரதத்தில் துரியோதனன் திரௌபதியை அதீத நம்பிக்கையால தான் மானவம் நடத்தினாங்க. ஆனா முற்றிலும் தவறுங்க. மகாபாரதத்தில் துரியோதனன் திரௌபதியை பெண் என்று அலட்சியமாக துட்சமாக அழைத்ததால் தான் குருகுல வம்சமே அழிந்தது. உலகமே கைத்தட்டி கொண்டாடுறவர் இருக்காரு. நம்ம அலட்சியமா இருக்கிறாங்க. நாம மற்றவங்க கேட்டுட்டு இருக்கோம். பத்தாவது கலாமையால உள்ள எடுத்தாரு. அதே கலாமையா தனக்கு கிடைச்ச ஒவ்வொரு வாய்ப்பையும் துட்சமாக அலட்சியமாக என்னதான் உலகமே போற்றும் அளவுக்கு ஜனாதிபதியா இருந்தாரு. கடைசியான சொல்லி ஒரே முடிச்சுக்கிறேன். லட்சியம் என்பது நம்மளை வெற்றி படிக்கட்டில் ஏற வைக்கும். அலட்சியம் என்பது நம்மை அகல பாதாளத்தில் தள்ளிவிடும் என்று கூறி அத போரா தமிழ என்று தமிழன் சிறப்பை முன்வைத்து பிறப்புக்கும் எல்லாம் உறுப்பினர் வாய்ப்பளித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் நடுவர்களுக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி எங்களைப் போல் அலட்சியமாக இல்லாமல் அலட்சியமின்றி அலட்சிய பக்கம் தீர்வு கூறுமாறு தாழ்மையுடன் கனியுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி யோசிச்சிருக்கோம், ஒரு வெட்டு துண்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இப்படி யோசிச்சு பார்ப்போமே, துண்டு வெட்டு 1 துண்டு 3 இருந்தா அப்படியே நான் இங்கு மாணவராகிய எங்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது அதீத நம்பிக்கை என்ற தலைப்பில் உரையாட வந்துள்ளேன். என் கட்சியின் சார்பாக பேசின எல்லாருமே ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. அதீத நம்பிக்கைனா என்ன அப்படின்றத பற்றி. அதீத நம்பிக்கைக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதீத நம்பிக்கை என்பது என்னாலேயும் முடியும் அப்படின்றது நம்பிக்கை. அதீத நம்பிக்கைன்றது என்னால் மட்டும்தான் முடியும், வேறு யாருனாலும் இது முடியாதுன்றது அதீத நம்பிக்கை. ஸோ அதே மாதிரி ஒரு இது புரியுற மாதிரி ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ புத்த இனத்தை சேர்ந்த ஒரு குரு என்ன பண்ணாரு, அவரோட சிஷியர்களுக்கு வில்வித்தையில பயிற்சி கொடுத்துட்டு வர்றாரு. அவருக்கு வயசு ஆகுது. அவர் குரு தலையிலிருந்து வெளியே வரணும். ஸோ அவரோட சீடர்களோ இல்லை மாணவர்களோ யாராவது அவரோட தலைவர் போஸ்டிங்க்கு போகணும். எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கவுங்களுக்கு என்னென்ன திறமை இருக்குது சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. எல்லா மாணவர்களும் சொல்லியிருக்காங்க. ஒருத்தராக வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சொல்றாரு, என்னால் 100 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கை ரொம்ப எளிமையாக அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட கேட்டிருக்காரு. அவர் சொல்றாரு, என்னால் 200 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கை ரொம்ப கச்சிதமாக அழிக்க முடியும் அப்படின்றாரு. இவங்க எல்லாம் விட அடுத்த ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட கேட்கும்போது இவங்க யாருமே சொல்லாத ஒரு பதிலாக சொல்றாரு, என்னால் எவ்வளோ தூரத்தில் இருக்க வேணா இலக்கை வேணா அடிக்க முடியும், அதுவும் கண்ணை கட்டிட்டே நான் அடிப்பேன், அது இவங்க யாருனாலுமே முடியாதுன்னு சொல்றாரு. அவர் ஆசிரியர் அவரை பார்த்து, வாப்பா தம்பி உன்னதான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு கண்ணை கட்டி வில்லை கொடுத்து அம்பை கொடுத்து அடிக்க சொல்றாரு. அவருக்கு என்னப்பா நம்ம எவ்வளவு பெரிய வில்வீரன், நம்மளால எதனால ஒரு வில்லை கூட அடிக்க முடியலன்னு. அப்பதான் அவர் ஆசிரியர் சொல்றாரு, தம்பி வாழ்க்கைக்கு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆனா அதீத நம்பிக்கை இருந்தா எப்போதும் எதுலையுமே ஜெயிக்க முடியாதுன்றத ஆணித்தரமா இந்த இடத்துல சொல்ல விரும்புறாங்க.
அதே மாதிரி நம்ம தோழி பூர்ணிமா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, மாணவர்கள் முதலிருந்து படிக்க மாட்டோம், கடைசி நேரத்தில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கிடையாதுங்க. அவன் அது அலட்சியத்தில் வராதுங்க. அவன் மேலே வச்ச அதீத நம்பிக்கையின் காரணமாக தான் ஆசிரியர்கள் 9 மாதங்களாக எடுத்த எல்லா சாப்டர்ஸையும் என்னால் 2 மாதத்துல கவர் பண்ண முடியும்னு நினச்சி கடைசி வரைக்கும் தள்ளி போட்டு கடைசி 2 மாதத்துல படிக்கிறாங்க. அதை நீங்கள் அலட்சியத்தில் நீங்கள் எப்படி கொண்டு வரீங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி துர்கா அவங்க சொன்னாங்க, நாங்கள் மார்னிங் கிளாஸ் இருந்தால் ஸ்கூலுக்கு லேட்டாக வருவோம், 1 day ட்ரிப் எம்ஜிஎம் அந்த மாதிரி எதாவது அரேஞ்ச் பண்ணாலும் சீக்கிரமாக வரும்னு சொன்னாங்க. ஸோ அதான் மார்னிங் கிளாஸ் நீங்கள் தினமும் வராதுங்க. ட்ரிப் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நண்பர்கள் கூட அதுவும் கடைசி வருஷத்தில் ஒரு முறை நீங்கள் போகிறது, அதை நீங்கள் எப்படி அனுப்பிட்டு அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி அதே மாணவனுக்கு எப்படி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட்டி பகையெல்லாம் சீக்கிரமாக வச்சுட்டு டூருக்கு வர முடியுதோ அதே மாணவனால் பள்ளிக்கு வர முடியும். ஏன் அவன் 1/2 மணி நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வர நினைக்கிறான்? ஏன்னா அவன் மேலே வச்ச அதீத நம்பிக்கை தான் அது காரணம். 5 நிமிஷமா இருந்தாலும் நான் பறந்து அடிச்சு ஓடி வந்து அவசரமும் அழிவது எந்த ஒரு கீழும் இல்லைங்க. ஆனால் ருத்ரேஷோட புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த துரியோதனன் அவ்வளோ பெரிய சபையில் அவருக்கான ஆசிரியர்கள் இருந்தாங்க, பெரிய பெரிய அரசர்கள் இருந்தாங்க, தலைவர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் இருக்கும்போது அந்த பெண்ணை நான் ஈர்ப்பாக நினைச்சா எந்த ஒரு தீங்கும் எனக்கு வராதுன்றத அவனோட அதீத நம்பிக்கை தாங்க அதுக்கு காரணம். அந்த அதீத நம்பிக்கையின் மூலமாக தான் அலட்சியமே வருதுன்னு நான் சொல்றேங்க. அவனோட அந்த அதீத நம்பிக்கையின் காரணமாக தான் அவனோட குரு வம்சமே அழிஞ்சு போச்சுங்க. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அலட்சியத்துக்கு காரணமே அதீத நம்பிக்கை தான் சொல்லி இருக்கிறேன். அதே மாதிரி எவன் ஒருவன் அதீத நம்பிக்கையோடு இருக்கிறானோ அவன் மற்றவங்களை பார்த்து ரொம்ப ஈர்வா நினைப்பான். நம்ம தான் பெரிய ஆளு, இவனா யாரு அப்படின்னு நினைப்பான். ஸோ அவனுக்காக பாரதியார் ஒரு எளிமையா ஒரு கவிதையை அவர் சொல்லியிருக்காரு. யாரையும் காகிதம் போல் எண்ணாதே, ஏனென்றால் அவனும் ஒரு நாள் பட்டமாக பறப்பான், நீயும் ஆனாந்துதான் பார்க்க வேண்டும் என்று ரொம்ப தெளிமையா சொல்லியிருக்காருங்க. ஸோ இதோட என் உரையை முடிச்சுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கடைசியாக அவங்க சொல்றேன், மாணவர்களின் முன்னேற்றத்துக்கு முற்றிலும் தடையாக இருப்பது அதீத நம்பிக்கையே என்று சொல்லி என் உரையை முடித்து இந்த அவ்வளோ தெளிவா இருந்தது. இப்போ இறுதியா நம்ம முடிக்கலாம். அலட்சியம் எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை யாருக்கும் தெரியவில்லை. இன்றைய அலட்சியம் நாளைய சாதனையாகுமா? அலட்சியம் காட்டும் இடத்தில் நம் அருமையை சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களை விட்டு விலகிச் செல்வதே மேல். எங்கு அலட்சியம் இருக்கிறதோ அங்கு நமக்கான மதிப்பு இருக்காது. மனித மனதின் கதைகளை உருவாக்குவதற்கும் தகவல்களை விளக்குவதற்கும் தீர்ப்புகளை உருவாக்குவதற்கும் உள்ளே குறிப்பிடத்தக்க திறனின் விளைவு அதுவே அதீத நம்பிக்கை. எனவே மாணவர்களாகிய நீங்கள் இலக்குகளும் லட்சியங்களும் உறுதியாக இருந்தால் மட்டுமே எத்தனை தடவை விழுந்தாலும் எத்தனை தடவை தோற்றாலும் திரும்பவும் எழுந்து பயணித்தால் அது முன்னேற்றமே ஆகும். எனவே எங்களது பட்டிமன்றத்தை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். நன்றி. அலட்சியம் அதீத நம்பிக்கை மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு தடை என்று தங்கள் தரப்பில் வாதிட்டது மிகவும் அருமை. நன்றி என்ற சொல் உதடுகளால் உச்சரிக்கப்படுவது அன்று இதயத்தில் நிறைந்து வழிந்து வரும் சொல் என்று பேச வருகிறார் சுதீஷ்ணா. அவையில் உள்ளிட்ட அனைவருக்கும் என் வணக்கம். விருட்சமாக்கிய வேர்களுக்கு விழுதாகவும் நீலவானத்தில் தலைமை தாங்கும் சிவப்பு சூரியன் போல் இவ்விழாவிற்கு விடிவெள்ளி நாயகனாக வந்த தாளாளவர்களுக்கு கோடான கோடி நன்றி. பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. எழுத்தரை